இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நானே வந்து சூர்யானோட வீட்டுக்கு போனேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியான போர் அடிச்சுதுங்க. அதனால தூரியெல்லாம் சொல்லி வந்தேங்க. தூரி ஆடும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தலை ரொம்ப சுத்தறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தூரி ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆட்டி விட்டாங்க. வந்து அதுக்கப்புறம் சூர்யா வந்துட்டாங்க. சரி போர் அடிக்குன்னு சொல்லி பசங்களாம் பிளான் பண்ணி ஆத்துக்காடு போகலான்னு சொல்லி போனாங்க. போகிறக்கு முன்னாடி கொசுவலையும் சரி எடுத்துகிட்டு போயிடுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கருவாட்டு குஞ்சு அரிக்கிறதுக்காக. போகிற வழியெல்லாம் சரியான வெயிலாக இருந்துச்சுங்க. போகும்போது கடையில் நிறுத்தி ஒரு ஜூஸு, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஆற்றுக்கு வந்துட்டேங்க. போகிற வழியில் பயங்கரமான சேருங்க. வண்டி சேத்துக்குள்ளே போகவேலைங்க. அதுக்கப்புறம் நிறுத்தி தான் பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு போனாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நிறைய அண்ணங்க மீன் பிடிச்சிருந்தாங்க. நாங்கள் கூட ஆற்றுல தண்ணி நிறையா இருக்குன்னு நினச்சிங்க. போன வாரம் வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப நிறையா இருந்துச்சுங்க. வர தண்ணி கம்மியாயிருச்சுங்க. அதனால் துணியெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே ஆற்றுக்கு அந்த பக்கம் போயிட்டுங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாதனால தூரத்தில் இருந்தாங்க ஜூம் பண்ணி எடுத்துங்க. ஒரு சில குட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் விழுந்துச்சுங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் கம்மியாக தாங்க இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்து இடி மின்னல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி கிளம்பி போயிடலாம்டா, இதுக்கு மேலே நிடம்னா மழையில் நினச்சிடும் சொல்லிட்டு அப்படியே ஆற்றுலேருந்து நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டுங்க. என்னால் நீச்சல் அடிக்க முடியலைங்க. அந்த வலையை தூக்கி கையில் இதனால வலை கையில் கல்லில் சுற்றுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மொத்தமாக நாங்கள் இவ்வளோ மீன் அடிச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 படிக்கு மேலே மீன் அடிச்சிருப்பேங்க. மீனெல்லாம் தூக்கிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அந்த ஆற்றுல குளிச்சதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. 2 பக்கம் வாழை தோட்டங்க, இன்னும் குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. நாங்களும் கூட நின்று தாங்க வந்தோம். எங்கள் ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க, பயங்கரமான காற்று அடிச்சதுங்க. நிறைய பக்கம் வாழையெல்லாம் சாஞ்சிருச்சுங்க.